ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து வடகுவஞ்சிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது பூரா ஃபேஷன் ஃப்ரூட், பூரா காயாக இருக்குது. இன்னும் பழம் ஒன்றையும் காணோம். பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு பழம் இருக்குது. பார்த்திங்கன்னா சீசனுக்கு அந்த மாதிரி ரேட் போகும். இப்போ இந்த அக்டோபரில் பார்த்திங்கன்னா 12 ரூபா போயிட்டுருக்குது ஒரு பழம். பூரா ஃபேஷன் ஃப்ரூட். ஆமாம், இதுக்கு பூரா தண்ணி பாய்ச்சறதுக்கு மேலே ஒரு கிணறு இருக்குது. ஓகே, போட்டு ப்ரெஷர் சுகர் ரொம்ப நல்லதுங்க. இது வாழை மரம் இருக்குது. இந்த ஆரஞ்ச் பலா. இந்தா பலாப்பழம் இருக்குல்ல, பழமா காயா? இவ்வளோ பக்கத்தில் தூரில் பழம் மரத்தில் காய்ச்சி பார்த்துருப்பீங்க. மரத்து தூரில் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? அது இவ்வளோ பெரிய மரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் உட்காரேன். நான் உட்காந்துருக்கேன். இதில் இருக்குது பலாப்பழம் மரம். ஆனால் மரத்தில் வந்து பழம் பழுக்கலை இன்னும். தட்டி பார்ப்பாங்க, எனக்கு தட்டி பார்க்க தெரியாது. காய் இதுதாங்க ஃபேஷன் ஃப்ரூட் கொடி. பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எருவு நிறையா போட்டிருக்காங்க. இது எதுக்கு காஞ்ச இலையெல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? பட் நிறையா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த காஞ்சல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இந்த காஞ்ச இலையெல்லாம் இப்படி போட்டோம்னா அதை தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியை சேமித்து வச்சுக்கும். அது இல்லாமல் இதை சுற்றி வந்து களைகள் வந்து முளைக்காது செடி. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து காஞ்ச இலைகளே இல்லை, அதனால் இந்த புல் களையெல்லாம் முளைச்சிருக்கா. ஆனால் இந்த கொடி இருக்குதுல்ல, இந்த கொடியை சுற்றி பார்த்திங்கன்னா களையெல்லாம் முளைக்காது. இந்த மாதிரி செடி களை எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி காஞ்ச இலை சருகுகள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு ஒரு வேலை மிச்சமாகும். பார்த்திங்கன்னா இதில் எலுமிச்சை நாற்று நட்டுருக்காங்க. எலுமிச்சை இருக்குது. பட்டர் ஃப்ரூட் இதாங்க பட்டர் ஃப்ரூட். அவகோடா. இந்த தோட்டத்தில் ஆரஞ்சு காயாக இருக்குது. இதாங்க ஃபேஷன் ஃப்ரூட் கொடியில் அடுத்து வரக்கூடிய சிம்பு. ஃபஸ்ட்டில் இந்த கொடி வந்து காஞ்சிருச்சுன்னா இந்த கொடியை வந்து இதில் ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டால் இந்த கொடியிலே போய் மறுபடியும் பந்தல் படந்துடும். இந்த ஒரு பழம் இருக்குது. ஏன்னா நிறையா பழம் போடுங்கன்னா தோட்டத்துக்கார சண்டைக்கு வந்துடுவார்.